2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. எனக்கு யானைனா எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் யானையை தேடி பயணம் பண்ணது தான் காட்டுக்குள்ளே ரொம்ப. இந்த பயணம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு? எனக்கு அங்கே தான் சார் மனிதமே இருக்குது. கிரண் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோட காதலர்னு சொல்லலாம், வனவிலங்கு புகைப்படக்காரர்னு சொல்லலாம். இது மாதிரி பன்முகங்கள் கொண்டவர் அரவிந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஒரு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? சின்ன வயசுலேருந்தே வன விலங்குகள் வனம் அப்படின்னா ஆர்வம் ஜாஸ்தி. என்னுடைய ஊரும் சேலம் பக்கத்தில் ஒரு ஊர். அது இந்த பக்கம் சத்தியமங்கலம், அந்த பக்கம் பொள்ளாச்சி, அந்த மாதிரி காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம்தான். அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது மேலே ஒரு ஆர்வமும் ஜாஸ்தி. அதில் நான் பயணம் பண்ண நாட்களும் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல சார்? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்புல. அவருடைய ஃபாதர் காட்டுக்குள்ளே இதாக இருந்தார், ஏஇயாக இருந்தார், இபியில். அதாவது சத்தியமங்கலத்தில் கஜலட்டி ஃபாரஸ்ட்குள்ளே ஏஇயாக இருந்தார். அவர் கூட தான் முதல்ல நான் காட்டுக்குள்ளே வன விலங்குகளை அதாவது நேரடியாக பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வைல்டு அனிமல்ஸை பேர்ஃபுட்டில் நம்ம அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் அப்படியே அது பின்னாடி போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அந்த புகைப்படத்தில் ஆர்வம் அப்படியே ஃபோட்டோகிராஃபராக என்ன நானே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உங்களோட கேமராவில் கேப்சர் பண்ண அந்த வைல்டு அனிமல் இது? யானை தான். எனக்கு யானைனா எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் யானையை தேடி பயணம் பண்ணது தான் காட்டுக்குள்ளே ரொம்ப. இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட முக்கால்வாசி யானை தான் நிறையா இருக்குது. உங்களோட வாட்ஸ்அப் இமேஜில் யானை தான் இருக்குது. யானை தான். ஆமாம். மனிதன் ஒரு சில நேரத்தில் சுயநலமாக மாறுறான்ல, அது மாதிரி மாறும்போது தான் நம்ம கூட பயணம் பண்ணிக்கிட்டு வந்த விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், பாதிப்பு அடைய செய்யுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வனக்காதலராக உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது மனுஷன் மட்டும்தான் சார் டிஸ்ட்ரக்டிவ் மோடில் இருக்கான். தான் வாழ்கிறதுக்கு எல்லாத்தையும் அழிக்கிறான். மிருகங்கள் அது அதனுடைய பசி, அவ்வளோதான். அதனுடைய மிருகங்களுக்கு ரெண்டு தேடல் தான். ஒன்று உணவு, இன்னொன்று ஊடல், அந்த மேட்டிங். இது மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான் அதனுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது. இது ரெண்டும் அதுகளுக்கு கிடைக்கிறப்போ அது யாரையும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுவாக இன்டென்ஷன்லாம் இங்கே ஒருத்தன் புதுசாக உள்ளே வரான். காட்டுக்குள்ளே இன்றைக்கி எத்தனையோ பேர் வர்றான், பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. யாரையாவது அது நினச்சதுன்னா ஒருத்தர் கூட இல்லாமல் அடிக்க முடியும். அதனுடைய பவருக்கு, அதனுடைய சைஸுக்கு வலியை மறித்து அடிக்க முடியும். அது நம்மளை பார்த்து ஒதுங்கி போகுது. மனுஷன் மட்டும்தான்
இந்த இடத்துக்குள்ளே நம்ம பூந்துட்டோம், இதுக்குள்ளே இது வரக்கூடாது, கரப்பாம்பூச்சியில் ஆரம்பித்து இப்போ யானை வரலும் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அழிச்சிட்ருக்காங்க. கேமரா எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகும்போது மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் காடு ரொம்பவே வேறுபடும். நீங்கள் பார்த்த விஷயங்களாக இருக்கலாம், நீங்கள் அங்கே இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களை வந்து எப்படி உங்களை வந்து பக்குவப்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த காடு அப்படிங்கிற விஷயம்? சார் அதாவது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கும் மற்ற ஃபோட்டோகிராஃபிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அதனுடைய இயல்பில் இருக்கிறப்ப தான் நம்ம எடுக்க முடியும். அதை நிற்க வச்சு நீங்கள் எடுக்கவே முடியாது. அதனுடைய குணம் தெரிஞ்சு அதனுடைய வாழ்வியல் தெரிஞ்சு புகைப்படம் எடுத்தால் தான் அதில் வந்து நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும். நீங்கள் இந்த இடத்துல இந்த யானை இருக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல புலி வரும்னு யாராலையும், அதனுடைய வழித்தடமாக இருக்கலாம், ஆனால் அந்த 100% பார்க்க முடியாது. அந்த மாதிரி அதுதான் நீங்கள் அது வந்து நமக்காக போஸ் கொடுக்காது. நம்ம அதனுடைய குணம் தெரிஞ்சு அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதை புகைப்படம் எடுக்கிறதுக்கும் வைல்டு ரெஸ்பெக்ட் த வைல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான மரியாதையை நம்ம கொடுத்தா தான் சேஃபாக எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருமே வெஹிக்கிளை வச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு யானை நின்றுச்சுன்னா நம்மளே இன்றைக்கி பார்க்குறோம், முதுமலையாக இருக்கட்டும், இல்லை இங்கே இந்த பக்கமாக இருக்கட்டும், ஆனமலை டைகர் ரிசர்வ் ஆகட்டும், நம்மளோட வெஸ்டர்ன் காட் ஃபுல்லாக எந்த பக்கம் ட்ராவல் பண்ணாலும், அந்த கர்நாடகாவில் சிக்மங்களூர் எங்கே போனாலும் ஒரு யானை இருந்துச்சுன்னா அந்த பக்கம் ஒரு 100 வண்டி நிற்கிது, இந்த பக்கம் 100 வண்டி நிற்கிது. அது எப்படி போகும்? அது நம்மளை மாதிரி பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து தண்ணி குடிக்குது. அது தண்ணி தேடி போகுது. அது தண்ணி தேடி போகிறப்போ ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து அந்த வாட்டர் ஹோல் இருக்குன்னா அது வந்து இந்த பக்கத்தில் நிற்குதுன்னா ஒரு 50 வண்டி அதை வழி மறிச்சிட்டு இருந்தால் ஒரு நேரத்தில் அதை அடிக்க தான் செய்யும். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. நீங்களே பார்ப்பீங்க, ஜென்ரலாகவே ஒரு மனிதனாக நீங்களே கூட போனால் கூட நிறுத்தி அதை வந்து அதுக்கு என்ன தேவைங்கிறது உங்களால் உணர முடியாது. பட் ஆனால் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதை சென்ஸ் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரியலாக பண்ணுறவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது தண்ணிக்கு போகுது. இன்னும் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களோட போனீங்கன்னா நம்ம மனுஷனோட உணர்வுகள் மாதிரி அவங்க அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. சார் அது தண்ணி குடிக்க போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதை கிராஸ் பண்ணிவிடும்பாங்க. அழகாக கிராஸ் பண்ணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே வந்து எங்கேயோ நிற்கும் ஒரு காட்டு மாடு. அதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். அந்த டிரைவர் சொல்லுவார், சார் அது இந்த பக்கம் தான் வரும், இங்கே தான் தண்ணி இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் வரும் பார். அப்படி அழகாக கிராஸ் பண்ணும். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பல காடுகளுக்கு போயிருப்பீங்க, பல விலங்குகளை பார்த்துருப்பீங்க. அது அந்த கனெக்ஷன் கிடச்சிருச்சு, எனக்கும் விலங்குகளுக்கான கனெக்ஷன் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்கும்ல சார். நம்ம சிவிலியன்ஸாக வெளியிலேருந்து அந்த மாதிரி உருவாக்கவே முடியாது. ஏன்னா வந்து அது வந்து எப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருந்து வர்ற வாசனை அந்த காற்றோடு கலந்தால் தான் அது நம்மளை அக்செப்டே பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காலெலாம் நிறைய ரேஞ்சஸ்லாம் பார்ப்பீங்க. அவங்க வந்து யானையை வந்து அப்படி கையிலே ஸ்டாப் பண்ணுவாங்க. வெஹிக்கிளில் முன்னாடியே உட்காந்துருக்கப்ப நிறைய யூடியூப்பில் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறோம். அவர் சேரில் உட்காந்துருப்பார், இல்லை சிங்கம் வந்து அப்படி பார்த்துட்டு போவோம், அவர் ஒன்றும் பண்ணார். அதுக்கெலாம் காரணம் என்னென்னா அவங்க அதுக்குள்ளேயே இருந்து அவங்களோட பாடி ஸ்மெல், அவங்க ஃப்ராக்ரன்ஸ்லாம் நம்மளை மாதிரி எடுத்து பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. நம்ம வெளியிலேருந்து நீங்கள் உள்ளே போகிறப்போ இதெல்லாம் ஒரு என் கூட ட்ராவல் பண்ண ஒரு ட்ரைபே சொன்ன விஷயங்கள். எந்த ஊரில்? ஆனமலை டைகர் ரிசர்வில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறப்ப கூட நம்ம காட் மாதிரி கூப்பிட்டு போன ட்ரைபே அவரே சொன்னது. அதாவது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள் கூட நம்ம கூட வருவாங்க. அவரே சொன்னது, சார் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்துட்டிங்களே, நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அதுவே வராது சார். பர்ஃப்யூம் அடிச்சிட்டாலே வராது. ஓகே. நம்மளோட இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்மெல்ஸ் அந்த இடத்துல இருந்தாலே அது ஓடி போயிடும், அந்த இடத்துல இருக்காது. நீங்கள் அது அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கனெக்டிவிட்டி வரும்னா ராவாக நம்மளும் அது கூட ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படி தாண்ட நம்ம ஸ்மெல்லு, நம்ம வேர்வையினோட ஸ்மெல் அந்த காட்டோடைய ஸ்மெல்லோட அடாப்ட் ஆகிறப்ப நிற்கும், அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிற்கும். இப்போ ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் உள்ள நிறைய பேரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபோட்டோவுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அங்கேயே டென்ட்டு போட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவுக்கு ரொம்ப மெனக்கெடல் எடுத்துக்கிட்டு? சார் எனக்கு அந்த மாதிரி நான் இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக்லாம் பார்த்துருக்கேன். ஒரு கழுகோட குஞ்சு பறக்கிறதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட 6 months மரத்துக்கு மேலேயே இருந்தேன்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் போட்டிருக்காங்க. நான் வந்து அந்தளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு இன்னும் அந்தளவுக்கு டைம் எனக்கு பர்மிட் பண்ணலை. நான் ஃபுல் டைம் அதில் இருந்தேன்னா என்னால் அந்த மாதிரி நான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது காத்திருக்கணும். அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். நான் எடுத்ததெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும் இல்லையா, நான் ரொம்ப காத்திருக்கல.
ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு குட்டியோட யானையை வந்து இந்த வழியாக போயிருக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அதை ஃபாலோ பண்ணி எடுத்தது அப்போ தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அது நாங்கள் கிட்டத்தட்ட வந்து அதை ஃபாலோ பண்ணது காலையில் ஒரு 8 மணிலேருந்து அது பின்னாடி போனோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மழை வந்துருச்சு. மழை வந்து சரி இனிமேட்டு மழை பெய்யுது, கேமராலாம் எடுத்து பேக் பண்ணிட்டு முதுகில் மாட்டி நடக்கிறப்ப அதோட ஃபுட் பிரிண்ட் திரும்ப கனெக்ட் ஆச்சு. சாயந்தரம் ஒரு 5:30 6க்கு. அப்போ என்கிட்ட இவ்வளோ அட்வான்ஸ் கேமரா கூட கிடையாது. அதுலேயே செம்மையாக மாட்டுச்சு. அந்த குட்டியும் ஒரு 4-5 யானை, ஒரு சின்ன குட்டி. அது அதுக்காக நான் ஒரு ஹோல் டே அதுக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணேன். என்ன சத்தியமங்கலத்தெல்லாம் ஒரு டைம் வந்து டைகருக்காக அதை க்ளோஸாக வரலும் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல தான் இருக்குது போயாச்சுன்னு எடுத்தாச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல. பேக் போர்ஷன் ஆஃப் டைகர் மட்டும் தான் மாட்டுச்சு. அது போயிடுச்சு. அது கிடைக்கல. அது வந்து ஒரு நீங்கள் டைம் உங்களுக்கு பர்மிட் பண்ணணும். நான் வந்து என்னோடய ஹாலிடேஸில் ஸ்பேர் பண்ணி நான் போவேன். அவங்க சொல்ல தே ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ். நான் வந்து இன்னும் அந்த ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு போகல. ப்ரொஃபஷ்னல்ஸ்னால் நீங்கள் வந்து அது கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நாளெல்லாம் போனால் 2 நாள் 3 நாள் ட்ரிப் போனால் எடுத்துகிட்டு வந்துடலாம்லாம் எடுக்க முடியாது. எலிஃபெண்ட் வேணால் பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி லெப்பர்டு, டைகரு, அந்த தோல்ங்கிற சென்னாய் இதெல்லாம் டக்குன்னு பார்க்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் அனிமல்ஸ் உள்ளே தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்பேர் பண்ணால் தான் கிடைக்கும். அதனுடைய பிஹேவியரல் இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஃபுல் டைம் அதில் இருக்கணும். ஃபுல் டைம். அதாவது இன்றைக்கி சாதாரண சில பேருக்கு கிடைக்குது, இல்லைன்னு சொல்லாது. அவங்க அதிர்ஷ்டம் தான் சொல்லுவாங்க. மொபைலில் கிடைக்குது, அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் இல்லையா. நீங்கள் அதே மாதிரி இன்னொன்று எடுக்கணுன்ட்டு அந்த மொபைலில் எடுத்தவங்கள அதே மாதிரி இன்னொரு ஷாட் எனக்கு எடுத்து கொடுங்கன்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களால தலையால் தண்ணி குடித்தாலும் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க அது சம்மந்தமாக அவங்க ஒர்க் பண்ணி அதுக்குன்னு மெனக்கெட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் கிடைக்காம அதுக்கப்புறம் தாங்க பெரிய பெரிய ஃபுட்டேஜஸ்லாம் அப்படி தான் சார். நீங்கள் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணால் தான். அந்தளவுக்கு எனக்கு இன்னும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னா எதை சொல்லுவீங்க? எந்த ஃபோட்டோ இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி? ஒரு டைம் சின்னார் வைல்ட் லைஃப் சேங்சுரியில் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். மழை லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு டஸ்கர், அந்த டஸ்கர் ஒரு வால் பாதி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபெரோஷியஸ் டஸ்கர்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜில் சொன்னால் மொண்டுவால் யானைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்தேன் சார். ரொம்ப க்ளோஸாக எடுத்தேன். எனக்கு வந்து ஒரு ஆண் யானையை அவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கும் தெரியும் அதுக்கு ஜீப்பெல்லாம் அப்படி தூக்கி விசிறிட்டு போயிடும். அது இருக்கும் ஒரு காலை அப்படி அடித்துக்கிட்டு போயிடும். ஆமாம், அது எனக்கு எப்பயுமே இப்பவும் நான் வந்து நான் எடுத்திருக்கேன், யானைகள் நிறைய எடுத்திருக்கேன். ஆனால் அவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு டஸ்கரை அது ஜீப்பை ஒட்டி தான் கிராஸ் பண்ணி போச்சு. அது ஆனால் விட்டுட்டு தான் போச்சு. ஏன்னா நான் தான் முதல்ல நின்றுட்டு இருந்தேன். விட்டுட்டு தான் போச்சு. அது ஆக்சுவலாக ரொம்ப ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 ஸ்னாப் கிட்ட எடுத்திருப்பேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் என் வீட்டில் அதை ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது உண்மையிலே ஒரு ஜைஜாண்டிக் ஒரு ஃபிகரை வந்து அவ்வளோ க்ளோஸாக பார்த்தது அன்றைக்கி தான். வந்து அவ்வளோ க்ளோஸாக பார்த்த மாதிரி அவ்வளோ இல்லை. ஆமாம், உண்மை. அது ரொம்ப அந்த நம்மளோட அட்ரினலின் எல்லாம் பம்ப் ஆகி அப்படியே என்ன தான் நம்ம வந்து அந்த காட்டுக்குள்ளே நிறைய தடவை போயிருந்தாலும் அவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் அது ஜைஜாண்டிக் ஃபிகர் சார். அது வந்து அதனுடைய இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் எனக்கு பிடிக்கும் அது. எப்போதுமே அது பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டம் தான் சார். அதுவும் ஒரு ஆண் யானை ரொம்ப அழகு தான். அது கம்பீரம் தான். அதான் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, மனித இனத்தை தவிர மீதி எல்லா இனத்துலேயும் ஆண் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த யானை கம்பீரம் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் சார் அது. ஓகே. நீங்கள் யானையை பற்றி சொல்லும்போது சமீபத்தில் இந்த கேரளா வெள்ளத்தப்ப ஒரு பாட்டியமாக தன்னோட பேத்தியோட அந்த காட்டுக்குள்ளே போனப்போ ஒரு யானை தான் வந்து எங்களுக்கு விடிய பாதுகாப்பாக இருந்துச்சு. நாங்கள் முழிச்சு பார்க்கும்போது நாங்கள் தூங்கிட்டோம், அந்த யானை அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு சிலர் வந்து கடவுள்னு சொல்லலாம், இன்னொருத்தர் அந்த மிருகத்தின் குணம்னு சொல்லலாம். யானை எப்படி இது நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை சார், உண்மையிலுமே நானுமே வந்து மிருகங்கள் வந்து ரொம்ப அற்புதம். அதுகளுக்கு வந்து வெஞ்சன்ஸ்னே கிடையாது சார். அது நீங்கள் அது வெஞ்சன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மனசுக்குள்ளே மனுஷனை ஒரு விரோதமாக நினச்சிருந்தா ஒருத்தம் கூட நீங்கள் அந்த எல்லை பகுதியிலே வாழ முடியாது சார். அதோட சைஸுக்கு நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு யானை இருக்குது, அந்த யானை வந்து இழுத்து அடிச்சதுன்னா மனுஷனால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அது வந்து அது என்ன சொல்கிறது, நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி யானைகளோட. இல்லை, இந்த ட்ரைபல்லாம் நிறைய பேர் நான் இதுலேயே பார்த்துருக்கேன். அவங்க பேசுகிறாங்க, அவங்க அது கூடயே பேசுகிறாங்க, போயிடுறான்னா. நான்லாம் இதில் அமராவதி பக்கத்தில் ஒரு இதில் நான் ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்க போயிருந்தப்போ அவங்க அந்த ட்ரைப்கிட்ட பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க, காட்டு மாடு தான் சார் எங்களுக்கு தொந்தரவு, வயலெல்லாம் யானை வந்தால் போயிரு சாமின்னு வேண்டுனாலே போயிடும், அது பண்ண உள்ளே வராது அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை அவங்களுக்கும் சார், அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சாதாரண மண்ணில் வீடு கட்டி கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்க 70 80 வயசு 90 வயசு கிளவிலாம் இருக்குது சார். அவங்களால ஓட அந்த யானை ஒன்று அவங்களே கொள்ளுது. நீங்கள் யதார்த்தமாக யோசித்து பார்த்தா அங்கே இருக்கிற மனுஷங்களா அது என்ன, அவங்க என்ன சுற்றியில் ஃபென்ஸு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டால் உட்காந்து ரெசார்ட்ஸுக்கு தான் சார் எலக்ட்ரிக் ஃபென்ஸு. அவங்களுக்கு எதுக்கு இல்லை எலக்ட்ரிக் ஃபென்ஸு? ரெசார்ட்ஸ் தான் சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸு. ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க உள்ளே போயிட்டு நம்ம வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து அதனுடைய வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டு அது இப்போ நீங்கள் போனோம்னா நிறைய இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணி பார்த்தோன்னா சுற்றிலும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் தான். ஒரு ரோடு மட்டும்தான் போகுது, 2 சைடும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் தொங்குது. அப்போ அது எப்படி போகும்? நம்ம அது என்ன இந்த ரூட்லேருந்து இந்த ரூட்டுக்கு போகிற அதுக்கு அது இப்படி இறங்கி போகலாம் எல்லா பக்கமும் அடைச்சி வச்சுருக்காங்க. அதனுடைய தேவைகள் குயிக்காக அதுக்கு ஏதோ ஒன்று நீடு இருக்குது அப்படின்னா அதனால இதே வழியில் போய் இப்படி கடைசி வரலும் திரும்பமா கிடைக்கிற இடத்துல அடிக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் நிறைய பயணம் செஞ்சுருப்பீங்க. இந்த பயணம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு? ஐ மீன் காடுகளை பற்றியும் அங்கே வாழ்கிற மனிதர்கள் பற்றியும். சார் எனக்கு அங்கே தான் சார் மனிதமே இருக்குது, இங்கே இல்லை. எனக்கு உண்மையிலே வந்து விட்டு கொடுக்கறது, கோவப்படாமல் இருக்கிறது, இது எல்லாமே சொல்லி கொடுக்கறது வந்து மிருகங்கள் தான் சார். அதான் வந்து நம்மளை வந்து எவ்வளோ தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் நம்ம கோபப்படக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் வந்து நம்மளோட இதை நம்ம பொருளை எடுத்துக்கிட்டால் கூட நம்ம எமோஷ்னலாக இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது சார். அதுதான் உண்மை. எந்த இன்சிடெண்ட்டை இப்போ இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சோம்? இல்லை சார், நம்ம வந்து நம்ம ஒரு அதனுடைய இடத்துல அதனுடைய வாழ்வு இடத்துல நம்ம போய் இன்றைக்கி ஒரு வீடை கட்டிடுறாங்க, ஒரு கமர்ஷியலாக ஒரு பிளேஸ் பண்ணிடுறாங்க. அது அடுத்த நாளே வந்து ஆனால் நீங்கள் வச்சிங்கன்னா தெரியும், இந்த போர்டெல்லாம் டிபார்ட்மெண்ட் ரோட்லலாம் வைப்பாங்க, எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் அப்படி இப்படின்னு போர்டு. அடுத்த நாளே அது உடச்சிரும். அடுத்த நாளே அந்த ஸ்மெல்லுக்கு அதை உடச்சிரும், மடங்கியிருக்கும். நீங்கள் ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்லாம் மடங்கியிருக்கும். அப்படிப்பட்டது இந்த வீடுகளெல்லாம் வந்து சகிச்சு அது தாண்டி அதுக்கும் மேலே தான் விட்டு கொடுக்குது, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க யானைகள் கூட அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ப்ராக்டிக்கலாக அது உண்மையாகவே சாத்தியம்னு நீங்கள்? சாத்தியம் தான் சார். இப்போ கூட நான் இன்னைக்கு கூட பேப்பரில் படித்தேன் சார், யானைகள் மட்டும் தான் பேர் சொல்லி அதுகளுக்குள்ளே பேசிக்குது. மனிதனுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், மனிதனுக்கு அப்புறமா யானைகள் மட்டும்தான் அதுகளுக்குள்ளே வந்து, அதாவது 1985 இன்றைக்கி 2023 வரலும் யானையோட அந்த கம்யூனிகேஷன் சவுண்ட்ஸை மட்டும் ரிசர்ச் பண்ணி ஆஃப்ரிக்காவில் சொல்லியிருக்காங்க. யானைகள் மட்டும் ஒரு பர்டிகுலரான சவுண்டுக்கு இன்னொரு பர்டிகுலரான யானை மட்டும் ரியாக்ட் பண்ணுது, திரும்ப பேசுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ யானைகள் மட்டும்தான் மனுஷனுக்கு அப்புறம் ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினமும் பேர் வச்சு பேசுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அது இதெல்லாம் வந்து உண்மை. அதாவது சார், நானும் எவ்வளோ இடத்துல நான் இவ்வளோ க்ளோஸாலாம் இது பண்ணியிருக்கேன் சார். நான் தப்பிக்க, அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அது நம்மளை மாதிரி அது இல்லை. 0.0005% தான் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அந்த இடத்துல மட்டும்தான் வந்து மிருகங்கள் வந்து மனுஷனை தாக்குது. அதனால் ஆனால் ஒரு தடவை வந்து ஒரு மிருகம் வந்து மனுஷனை தாக்கி பழகிருச்சுன்னா மனுஷன் அதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அதுதான் சார். எலிஃபெண்ட் வந்து அந்த மஸ்து பீரியடில் அதுக்கு வேறு இது அது வந்து என்ன சொல்கிறது, அதை யார் வந்து சார் பாகன்கிறது வந்து, அதாவது மாகுத்துங்கிறதே எலிஃபெண்ட்டை வந்து 2 விதமாகவும் அதுக்கு கேர் எடுத்தும் பண்ணுவாங்க, கொஞ்சம்
கண்டிக்கவும் செய்வாங்க. அப்படி தான் அது பண்ணுவாங்க. அதுக்கு தெரிஞ்ச ஒரே விரோதி நட்பன் எல்லாமே அவன்தான். ஏன்னா அவன் கூட ஆமாம், அந்த விரோதத்தில் பட்டுன்னு அடித்தோம், லைட்டாக அடித்தாலே யானை மேலே பட்டாலே செத்துருவோம். நமக்கு அவ்வளோதான், அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. ஆனால் அது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ரியாக்ட் பண்ணால் அங்கேயே தான் நிற்கும், அங்கேயே போகாது, அந்த இடத்துலையே தான் நின்றுட்டுருக்கோம். அது அது நிறைய பார்த்துருக்கேன். பாகன் செத்து போயிட்டு அது கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அங்கேயே நின்றுட்டுருக்கோம். அதுதான் கொண்டிருக்கும். அதுதான் சொல்கிறேன், அந்த இன்ஸ்டிங்க்ட் அது வெளியில் வர்றப்போ அது வைல்ட் ஆகிடும். அது எந்த இடமா இருந்தாலும். அதனால தான் இப்போ எங்கேயுமே யானையெல்லாம் வச்சுக்கூடாது, வீட்டிலலாம் வச்சுக்கூடாதுன்னு இப்போ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதா செய்கிறாங்க, வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுலேயே நம்ம கவர்மெண்ட் அப்படி தான் வந்து புத்துணர்ச்சி முகாம்னு சொல்லிட்டு கோயில் யானை கூட வெளியில் கொண்டு போய் அங்கே மேட்டுப்பாளையத்தெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, பண்ண தான் செய்கிறாங்க. பட் ஆனால் அதனுடைய அந்த வைல்டு இன்ஸ்டிங்க்ட் வெளியில் வர்றப்போ அது அப்படி தான் பண்ணும். அப்புறம் ஒரு யானை நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு யானை அது பாட்டுக்கு ரோட்டில் அமைதியாக அது உடச்சி சாப்பிட்ருக்குன்னா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு செல்ஃபோன் இப்படி வச்சுக்கிறாங்க. அது விரட்டுதுன்னா எவ்வளோ குயிக்காக வரும் அந்த யானை, எவ்வளோ யானையினோட ஸ்பீடு எவ்வளோ, மனுஷனோட ரியாக்ஷன் ஸ்பீடு எவ்வளோ, இதெல்லாம் தெரியும். யானை பெரிய உருவமாக இருக்கும், அது இப்படிங்கிற செகண்டில் பிடிச்சிரும், மனசில் பிடிச்சிரும். நீங்கள் சர்க்கஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு யானை வந்து பழைய காலத்தில் சர்க்கஸில் ஒரு யானை நடந்து போகும், அதுக்கு பேரலில் ஒரு குதிரை ஓடும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். குதிரையினுடைய அந்த ஜாகிங் ஸ்பீடு யானையோட வாக்கிங் ஸ்பீடு, அது வந்து டிஸ்டன்ஸ் கவரேஜ் அதுக்கு பயங்கர ஈஸி. நம்ம யானை இன்னும் அது வந்து யானை வந்து அந்த தும்பிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி மாதிரி யூஸ் பண்ணணும் பேலன்சிங்க்கு. அதுக்கு இந்த இறக்கம்லாம் ஒரு பேரியர்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மேலே இருக்குது அது வராது, அது கீழே இருக்குது, அதுக்கு பேரியர்லாம் கிடையாது. இந்த பழைய காலம் வளைஞ்சு ஓடுங்க, அதெல்லாம் நம்ம மைண்டும் அந்த இடத்துலலாம் அக்செப்ட் பண்ண. அது பிடிக்கணும்னு நினச்சதுன்னா அப்படின்னா பிடிச்சிடும். யானைகள் வந்து திடீர்னு காடுகளில் இறந்து போயிடுது. எப்போதுமே சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்க? இப்போ சமீப காலத்தில் நிறைய யானைகளும் இறந்துக்கிட்டே வருது சார். அதெல்லாம் அது வந்து அது நீங்கள் கமர்ஷியலாக சொல்கிறீங்க, அந்த காலத்தில் அது ஒரு பழமொழியாக வளர்க்குற யானைக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே எரிச்சிருவாங்க சார். இப்போலாம் அது வந்து இருந்தாலும் 1000 பொண்ணு, இருந்தாலும் 1000 பொண்ணு. யானைங்கிறது அது வந்து சார், யானை தான் வனத்தோடைய பாதுகாவலன், யானை தான் வந்து வனத்தோடைய விவசாயி, டைகர் தான் அதனுடைய பாதுகாவலன். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க, முந்தா நேற்று பார்த்தேன் பேப்பரில். ஒரு குளத்தில் வந்து ஆந்திராவில் ஒரு குளம், பெரிய குளம், அது வந்து தண்ணி தேங்குற மாதிரி தூர்வாரி எல்லாம் பண்ணாங்களாம். பட் ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து ஃபுல்லாக அதை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து சுற்றிலும் அசிங்கம் பண்ணுறது, அங்கேயே மழை ஜலம் கழிக்கிறது, கழுவுறது, இந்த மாதிரி குளத்தை வந்து ரெஸ்டோர் பண்ண விடாமல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. போலீஸ்லாம் போட்டு பார்த்துருக்காங்க, ஆனால் வந்து பாதுகாக்க முடியலை. ஒரே ஒரு சின்ன வேலை தான் பண்ணாங்க, 2 முதலையை கொண்டு வந்து உள்ளே விட்ருக்காங்க. குளம் கிளியராகி வாட்டர் கால் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது, எப்போ வந்து இருக்குன்னு தெரியாது. இல்லை கொண்டெல்லாம் போகாது, அது அப்படி சொல்லாதீங்க. அது வந்து எப்போ அதில் முதல்ல இருக்குது வரும் ஒரு பயத்தை, அதுதான் சார் ப்ரொடெக்டே பண்ணும். இப்போ காட்டையும் காட்டினுடைய விவசாயி யானை, காட்டினுடைய பாதுகாவலன் புலி, இது 2 இருந்தால் தான் ஈக்கோ சிஸ்டமே மெயின்டைன் ஆகும், மற்ற மிருகங்கள் எல்லாமே வளரும். இது 2மே நீங்கள் வந்து நம்பர்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 2மே வந்து இப்போ மானெலாம் நிறைய இருக்குது, பட் மானெல்லாம் இதை சார்ந்து வாழ்கிற மிருகங்கள். இது 2 தான் முக்கியம். இன்னொன்று, இப்போ காட்டு யானையை வந்து அடக்கிறதுக்கு கும்கி யானைன்னு வச்சுருக்காங்க. அதை அடக்கி இங்கே கொண்டு வந்து அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? இவ்வளோ நாள் காடுகளில் இருக்கிற ஒரு யானை, மக்னா யானையாக இருக்கட்டும், அப்புறம் கொம்பனாக இருக்கட்டும், இந்த மாதிரி யானைகள்லாம் இங்கே கொண்டு வந்து அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? மனிதன் இங்கே வந்து ரொம்ப அமைதியாகிடுது, அவங்க கூட வந்து ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணி வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் கிரால்னு யானையை கொண்டு வந்து பிடிச்சி, காட்டு யானையை பிடிச்சி கிரால்னு சொல்லுவாங்க, அதில் அடைச்சி 48 நாள் அது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து யானை எப்படி டீம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி டீம் பண்ணி தான், அதை ஃபஸ்ட்டு அதுக்கு பட்டினி போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுத்து, அதுக்கு வெல்லம், கரும்பு, அது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பொருள்,
அதுக்கப்புறம் யானையை வெளியில் எடுத்த பின்னாடி அது கொடுக்குற மசாஜ், ஓ அந்த தண்ணியில் வச்சு இப்போவும் நீங்கள் பாகனை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே வச்சு யானையை தேய்ச்சிட்டு இருப்பாங்க, டெய்லி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த மசாஜுக்காகவும் அவங்க கொடுக்குற அந்த வெள்ளை கட்டிக்காகவும் தான் யானை கட்டுப்பட்டே நிற்கும். ஏன்னா அது வந்து அதுக்காக தான் அது வந்து அவன் பேச்சை கேட்குறது. அந்த யானையை டேம் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வந்து அவுத்து விட்டோன்னே ஒரு நாள் ஓடி போயிடும், திரும்ப வந்து அந்த சாப்பாட்டுக்காகவே அவங்கள தேடி வந்துடும் அது. ஆனால் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் சார். அது வந்து இந்த மாதிரி மீடியாலலாம் பட்டுன்னு இது இப்படி நடக்கும் அது அப்படி நடக்கும்லாம் சொல்ல முடியாது சார். அதாவது அது அது வந்து இன்றைக்கி இல்லை, ராஜா காலத்திலேருந்து யானையை டேம் பண்ணுறதுக்கு ஒரு ஏன்னா நம்மளுடைய வாழ்வியலில் வந்து முக்கியமாக தமிழர்களோட வாழ்வியலில் யானை வந்து ஆதி காலத்திலேருந்து கூட இருக்குது. போரில் இருக்குது, ராஜாவை முதுகில் சுமக்கிறவர்களும் சாமியை முதுகில் சுமக்கிறவர்களும் அந்த காலத்துலேருந்தே யானை மனுஷனோட பேரலாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஓகே. நீங்கள் எல்லாமே இன்றைக்கி தான் வந்து மாடர்னைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே யானை வந்து எல்லாத்துக்கும் பயன்பட்டு தான் இருக்குது. அதை டேம் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுடைய பாரம்பரியமாகவே முறைகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கெலாம் வரல, யானையை டேம் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து அதுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதை ஓகே சார். பார்த்து விலங்குகளுக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கும் சார். எல்லா இது நான் படித்தது, ஒரு எலிஃபெண்ட் நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரிக்கோமோன்னு ஒரு யானை பிடிச்சாங்க, அதுவே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது அது மதர் இல்லாமல் மதர் வந்து செத்து போய் இது தனியாகி கூட்டத்தோடு சேர முடியாமல் அதான் அந்த யானை அப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் தான் சார். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, குட்டியில் எப்படி வந்து தாயை பிரிஞ்சு இல்லை தாய் வேட்டையாடப்பட்டு அந்த மாதிரி அது ஒரு சூழ்நிலையில் வளருது அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் மனுஷன் மாதிரியாக தான் சார். எல்லா மனுஷனும் இப்படியா ரியாக்ட் பண்ணுறான். எய்தர் வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆவான், இல்லைன்னா இன்ஸ்டிங்க்டாக ஸ்ட்ரெஸ் ஆவான். இது ரெண்டுமே காமனாக ஒரு விஷயத்தை தான் ரியாக்ட் பண்ணோம், அதுவும் பண்ணுது, அவ்வளோதான். குழந்தையோடு இருக்கிறப்ப குட்டியோடு இருக்கிறப்ப எல்லா மிருகமும் ஹைலி ப்ரொடெக்டிவாக இருக்கும். மேலேயே எதிர்த்து விரட்டுற லெவலுக்கு ஃபீமேல் அந்த டைமில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த ஆஃப்ரிக்காவில் ஒருத்தர் வந்து ஒரு யானை வேகமாக வரும், கையை நீட்டுவார், அது வந்து என்ன நினைக்கும் தெரியாது, அப்படியே பின்னாடி போயிடும். ஆனால் அதே மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து வீம்புக்குனுமே ட்ரை பண்ணி சார் அடிச்சிருச்சு அவரை. அது நானும் அந்த இது பார்த்தேன் சார். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.